அறுசுவை உணவு அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன் ஆனந்த களிப்புள்ள தேவனே நீர் என் தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தானியேலை பார்த்து நேபுகாத்நேச்சார் கேட்டார். என்ன கேட்டார்? தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவர் என் தேவன் என்றால் என்னை தப்புவிக்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஒரு உரிமையா நாம் சொல்ல முடியும். தேவன் என் பிள்ளைன்னு சொல்றதுனால தான் இந்த நிமிடம் வரைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த ட்ரான்ஸ்ஃபர் மாத்திரம் மறுபடியும் நாம் சேர்ந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பாடலாமா? தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். சேர்ந்து பாடுவோம். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். துதிக்கிறேன் ஆனந்த களிப்புள்ள புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள ஆனந்தம் வரலாம், களிப்பு வரலாம். ஆனா ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி துதிக்கிறேன் என்று ஃபாதர் பாடுறாருன்னா, இது ஆனந்தத்திலும் மிகுந்த, அதாவது பொங்கி வழிகிற அபிஷேகம் என்று சொல்றோம் இல்லையா? அந்த பொங்கி வழிகிறதான ஒரு ஆனந்தம் நமக்குள்ள எப்போ எழும்புதோ அப்போதான் நம்மை அறியாமலே தேவனை துதிக்க நம்முடைய உதடும் உள்ளமும் ஏங்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எழுந்த வண்ணமாய் நாம் யாவரும் ஒரு எழுந்து நின்று ஒரே ஒரு பாடலை பாடி அப்படியே நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? அல்லேலூயா. பாடலை நாம் சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து கரத்தட்டி பாடலாமா? உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி கரத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி காத்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கையே. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கையே. குற்றத்துவேனை அறிந்து உதவிடும் தகப்பனீரே. குற்றத்துவேனை அறிந்து உதவிடும் தகப்பனீரே. சுந்தரராஜா எங்கள் நேசா, இரக்கத்து சிகரம் நீரே. சுந்தரராஜா எங்கள் நேசா, இரக்கத்து சிகரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீங்கவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீங்கவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதென்று நீங்கவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதென்று நீங்கவரையும் சொல்லுவதில்லை. சுந்தரராஜா எங்கள் நேசா, இரக்கத்து சிகரம். சுந்தரராஜா எங்கள் நேசா, இரக்கத்து சிகரம். உமது சத்தம் உயரட்டும். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை விசுவாசத்தோடு பலமா மறப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விசுவாசத்தோடு பலமா கர்த்தரை அறிந்த நாள் முதல் இன்பத்தை ஒருபோது வெட்கப்படுத்தவில்லையே. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெட்கப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எக்காலத்திலும் சேத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே நாளில் இருக்கும். கர்த்தரை மனித வருஷத்தில் இருப்பதினால் நான் ஒருபோதும் வசிக்கப்படுவது என்று சொன்னாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் குற்றப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் பல்லுண்டு போவதில்லை. நீர் எங்களை சார்ந்து கொள்கிறவர், நீர் எங்களை அரவணைப்பீரை தூக்கி நிறுத்துகிறவர். தேவரீர் எங்களை கை தூக்கி எடுத்தபடியால் உண்மை நான் குறிப்பேன் என்று செய்வதற்கான சொன்னது போல
எங்கள் மத்தியில பொழிந்தருளுவீராக. தேவ மகிமை இந்த அறை முழுவதும் உழைக்கும். தேவ மகிமை எங்களை ஆட்களட்டும். தேவனுடைய மகிமைக்கு மேல மகிமையிலே தகதாக ஒரு மறுரூபம் எங்கள் மத்தியில உண்டாவதாக. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். அதாவே நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பக்கூடாது. ஒரு புதிய பலன், ஒரு புதிய சத்துவம், ஒரு புதிய ஆட்கொள்ளுதல் எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்யட்டும். எங்கள் சிந்தைகளை ஆட்கொள்ளுவீராக. ஒரு மனதை உண்டாக்கு அன்று மேல்வி கரையிலே அதாவே தேவனுடைய மகிமை இறங்கினது போது இந்த அறை முழுவதும் தேவ மகிமை இறங்குவதாக. ஒரு புதிய மகிமை இறங்கட்டும். ஒரு புதிய வல்லமை எங்கள் மத்தியிலே அசைவாரட்டும். நாங்கள் வரவேற்கிறோம். நீர் வந்தால் எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, நீர் வந்தால் போதும். நீர் இந்த அறை முழுவதும் அசைவாரினார். தேவ வல்லமை, தேவ பிரசனம் எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்வீராக. அப்படியே உள்ளம் துதிக்கட்டும். கர்த்தரை உயர்த்தட்டும். உள்ளத்தின் ஆழத்தில் மாத்திரங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, சொந்த குமாரனை எங்களுக்காய் தந்தவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களோடு இருந்து இக்கட்டு நேரத்தில் எங்களை கூட இருந்து எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த சத்தம் உயரட்டும். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. இவற்றும் நமக்கு உதவி செய்தாரே எபினேசரீர்தாயா, இதுவரை உதவி நீரே. எபினேசரீர்தாயா, இதுவரை உதவி நீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நான் கரமுயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி.
என்னுடைய தீரையா எங்களை தள்ளாட விழாடவை தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து பேற்றி எப்பெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ, எப்பெல்லாம் நாம் தளர்ந்து போகிறோமோ, எனக்காக தேற்றுகிறதற்கு, என்னை ஆற்றுகிறதற்கு, என்னுடைய காயங்களை ஆற்றுகிறதற்கு ஒருவரும் இல்லையே என்று ஏங்கும் போது அந்த லாசருக்காக கண்ணீர் விட்டவர் இன்று நம்ம கூட இருந்து எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க பலன் தந்து நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லி அந்த யாக்கோபோடு கூட இருந்த தேவன் இந்த நாட்களில் நம்மோடு கூட இருந்து இந்த நிமிடம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்தினாரு. நம்முடைய பெற்றோர் நம்ம கூட இல்லை, நம்முடைய பிள்ளைகள் நம்ம கூட இல்லை, நம்முடைய உற்றார் உறவினர்கள் இல்லை, அந்த கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்து அந்த மேலான தயவு, மேலான இரக்கம், மேலான கிருபைக்காக சொந்து போன நேரமெல்லாம் இதை தட்டி எழுப்புகிற கர்த்தரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து பேசி மறுபடி சேர்ந்து சொல்லுவோம். சொந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து பேசினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் உண்மை துதிக்க போனாரே, கோடி கோடி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. உங்களால் எவ்வளவு சத்தமாக கர்த்தரை உயர்த்த முடியுமோ, என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களே பலன் தந்தீரையா, பலன் தந்தீரே. பலவீன நேரங்களே பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. எல்லாவரையும் உயர்த்தி அந்த பரலோக பாஷை Hallelujah.
பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவர்